தூத்துக்குடி மாவட்டத்துல அந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதற்கு அந்த குற்றவாளிக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கிறதோ அதே அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கும் பங்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, முதல்ல தூய்மை திட்டம், இந்தியா திட்டம் 2014 அக்டோபர் 2ஆம் தேதி கொண்டு வரப்பட்டது. இப்போ இதன்படி பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றது படி பாத்தீங்கன்னா 97.8% இதை நாங்க நிறைவேற்றிருக்கோம், கிராமப்புறத்துல டாய்லெட் அமைச்சு தந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையவே கிடையாதுங்க. அதாவது 12,000 சில்லற ஊராட்சி இருக்கு. இந்த ஊராட்சி எல்லாத்துக்குமே கொண்டு வரப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா ஊழல் காரணமாக இவங்களே எடுத்துக்கிட்டு இங்க டாய்லெட் வசதியை அமைச்சு தரல. இதான் உண்மை. என் கிராமத்துலயும் கிடையாது. சரிங்களா? அப்படி இவங்க அமைச்சு தந்திருந்தாங்க அப்படின்னா இந்த பாலியல் வன்கொடுமை நடந்திருக்காது இந்த பெண்ணுக்கு. ரெண்டாவது, இந்த காவல்துறையுடைய அலட்சியத்தன்மை. இரவு நேரத்திலேயே அவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் அவங்க இப்பவே எடுத்திருந்தாங்க அப்படின்னா, இப்போ சிறப்பு காவல்துறை எல்லாம் அமைக்கப்பட்டு 12 பேர் 13 பேரை கொண்ட குழு எல்லாம் இப்போ கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க, தீர விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற நீங்க அப்பவே பண்ணியிருந்தா அந்த சிறுமி உயிரோடாவது இருந்திருக்கும். மூணாவது, அதாவது ட்ரக்ஸால தான் இங்க நிறைய பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், நிறைய குற்றங்கள் நடக்குதுன்னு தெரியும். இங்க ட்ரக்ஸ் எங்க புழக்கத்துல இருக்கா அப்படின்றதும் இங்க காவல்துறையினருக்கும் அரசாங்கத்திற்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் ஏன் அதை நீங்க கட்டுப்படுத்துறது கிடையாது, நிறுத்துறது கிடையாது? ஏன்னா நம்மளே இங்க ஒரு பிராண்டை, வீரன்ற பிராண்டை உருவாக்கி நம்ம மக்களுக்கு விநியோகத்துல கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னு இருக்கும்பொழுது இது எப்படி நம்மளால கட்டுப்படுத்த முடியும்? அதாவது எதிர்கட்சியா இருக்கும் பொழுது கருப்பு கொடி தூக்கிக்கிட்டு மதுபான கடையை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோஷம் வர்றதும், ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது அதெல்லாம் இல்ல, இது இதனாலதான் நமக்கு வருமானம் வருது, அதனால நம்ம இதெல்லாம் தடை செய்யக்கூடாது அப்படின்னு கொண்டு வர்றதும், மதுபான கடைகளை தடை செய்யக்கூடாதுன்னு சொல்றதும் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம்ன்றத மக்கள் யோசிச்சு பார்க்கணும்.